இறுதியாக 9ஆம் வகுப்பு A3 S மோனிகா. செம்மொழி எனும் மகுடம் சூடி சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழை வணங்கி என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக வளர்ச்சியின் இணையத்தின் பங்கு. இணையம் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத அம்சமாக மாறிவிட்டது. உலகை இணையத்திற்கு முன் இணையத்திற்கு பின் என வேறுபடுத்தக்கூடிய அளவிற்கு உலகத்தில் இணையத்தினால் ஏற்பட்ட மாற்றங்கள் அமைந்திருக்கின்றன. சொல்ல போனால் இணையம் இல்லாமல் உலகத்தில் இயக்கம் தடைபடுகின்ற நிலையை அடைந்து விட்டோம். வணிகம், கல்வி, அரசாங்கம், மருத்துவமனை போன்ற அனைத்து அத்தியாவசிய துறைகளும் இணையம் இணைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இணையத்தின் பயன் அத்தியாவசியமான தொன்றாக இருந்தாலும் மக்கள் அதை வினைத்திறனாக பயன்படுத்துகிறார்களா என்று யோசித்து பார்த்தால் நிச்சயமாக பெரும்பாலானோர் வினைத்திறனாக பயன்படுத்துவதில்லை. மொபைல் போன் ஒவ்வொருடைய கைகளுக்கும் வருவதற்கு முன்னால் செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கம் பரவலாக இருந்தது. உலகில் என்ன நடக்கின்றது என்பதை செய்தித்தாள்களை படிப்பதன் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகில் என்ன நடக்கின்றது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இணையம் நமக்கு கைகளிலே அளித்து தந்திருக்கிறது. உலகில் என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போவது என்பதையும் உலகில் என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போவது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை இணையம் நமக்கு கைகளிலே அளித்து தந்திருக்கின்றது. இன்றைக்கு இணையத்தின் பயன் அத்தியாவசியமான தொன்றாக இருந்தாலும் மக்கள் அதை பெரும்பாலானோர் அதை நிச்சயமாக பயன்படுத்துவதில்லை. ஒரு காலத்தில் ஏதேனும் தகவல்கள் தேவைப்படி நூலகம் செல்வார்கள். நூலகம் சென்று தேவையான புத்தகங்களை தேடி அவற்றிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன தேவையான தகவல்களையும் இருந்த இடத்திலிருந்து நகராமல் நமக்கு என்ன தேவையான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். முடிவாக இணையம் என்பதை நல்ல விதமாக பயன்படுத்தினால் அதை நம்மையே மட்டும் பைகிறது, அதை ஆயுதமாக கருதினால் அழிவையே தந்துவிடும் என்பதை இணையம் பயன்படுத்தும் அனைவரும் மனதில் நிறுத்தினால் அனைத்தும் நலமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொட்டால் தொடுதுறையில் இணையம், உன்னால் என்னால் வளரும் இணையம், இணையம் வழி நம் அறிவை பெருக்குவோம் என்று பேசிய மோனிகாவிற்கு நன்றி.